ஒரு வீட்டுக்குள்ள 2 ஜெனரேஷன் ஆஃப் மருமகள்கள் இருப்பது என்பது எவ்வளவு சிறப்பாக இருக்கும். உங்கள் முகத்தில் வரும் புன்னகையிலேயே தெரிகிறது. ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய 2 மருமகள்கள் எப்படி இப்ப 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்னு பேசுறாங்களோ அது மாதிரி 90s 2K மருமகள்கள். ஓ அப்படியா விஷயம். இவங்களை பாக்குறப்ப இது பூமர் அப்படின்னு தோணும். பூம் பூம் பூமர் பூம் பூம் பூமர். ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்றது இப்ப பூமர்ல வந்துருச்சா? ஆமா. சீக்கிரமா காலைல எந்திரிச்சிடுறாங்க. வேலை இருக்கோ இல்லையோ காலைல சீக்கிரம் எந்திரிச்சிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நான் மாமான்னு கூப்பிடணும் முறைப்படி. அவங்க ஹஸ்பண்டை அவங்கள தவிர வேற யாருமே மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பொசசிவ். ஆமா, கொஞ்சம் பொசசிவ். ஓகே. அப்படியா? தப்பா நினைச்சுக்காத. நம்ம ஹஸ்பண்ட செல்லம்மா வாடா போடான்னு கூப்பிடுவோம். அவங்க அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. பொறாம லைட்டா. நீங்க உங்க கணவரை வாடா போடலாம் கூப்பிட மாட்டீங்களா? தனியா எப்பயாவது போது கூப்பிட்டுருக்கோம் சார். எப்பம்மா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நாமத்து வரும். இப்போ யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னா உடனே ஓடி போய் வாங்க 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 காஃபி போடுற மாதிரி பில்டப் கொடுக்கறது. காபி சாப்பிடுறீங்களா? காபி கீபிலாம் ஒண்ணு வேணாம். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வெளியே நின்னுருவாங்க கேட் வாசல்ல. பாய் பாய். என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கணுமா? வந்து தொலை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரவே இருக்கு. அவங்க போகும்போது வீட்டு வாசல் வரைக்கும் நின்று வழி அனுப்பி வச்சுட்டு தான் வருவேன். என்ன இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அந்த நேரத்துல தங்கச்சி என்ன பண்ணுவாப்ல? தங்கச்சி உள்ள ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க ரிலேட்டிவ் தான் நான் வரவே இருப்பேன். அதுதான் ஓவர் பில்டப்பா இருக்க மாதிரி இருக்கு. என்ன சோம்பேறியா இருக்கா இப்படி? சரியான பொழுதுபோக்கு. உங்க வீட்டுக்காரர் காதலர் தினத்துக்கு என்ன பண்ணாரு? எனக்கு எதுக்கு வாட்ச் பாக்குறீங்கன்னா உனக்கு தான் வாங்க வந்திருக்கேன். ஏன் இந்த பில்டப்? தேவையா கோபி? அவர் அன்பு செலுத்துறா எனக்கு தெரியும். இதுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்து மெனக்கெட்டு வெளியில கூட்டிட்டு போயிட்டு அது பில்டப்பா இல்ல? இல்ல. ஆமா. நீங்க உங்க மாமியார்ட்ட உங்க ஸ்கோர் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏய் அப்புறாணி உங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஸ்கோர் பண்றாப்ல அண்ணி. செய்யுங்களா? செய்யுங்க. கோவிலுக்கு போனா ட்ரெடிஷ்னலா தான் போகணும், மாடர்ன் ட்ரெஸ்ல போக கூடாது. கர்மம் கர்மம். இந்த கன்றாவை எல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து. நீ வந்து இப்போ போற மாதிரியே அவளையும் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ண சொல்லு. அதாவது என்ன தூண்டி விட்டுட்டு என்ன கெட்ட வேலை கிட்ட அவங்க சேஃப் ஜோன்ல உட்காந்துருவாங்க. மண்டையை உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. காலத்துல பெண் நிறைய வந்துருச்சு சார். ஆனா அவங்க எங்க போனாலும் எதுக்கு எடுத்தாலும் பணமா செலவு பண்ணணும்னு விரும்புறாங்க. ஆட்டோக்கு ஒரு மீட்டர்னா நாயத்துக்கு ஒரு பீட்டர். கையிலேருந்து காசு போனாதான் நிதானம் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஐடியா தான். நல்ல ஐடியா. கை விடுங்கடா. தாளிக்காம சமைப்பீங்களா? வெங்காய சட்னியோ இல்ல ஏதோ பண்ணோம். இல்ல அதுக்கு மேல ஒரு தாளிப்பு போடணும் அப்படிவாங்க. ஓஹோ. நமக்கு முன்னாடி 4 பேர் இருக்காங்க சார். அவங்களே ஒரு 4 வேலை செஞ்சிருவாங்க. நம்ம போய் அங்கங்க டச் அப் பண்ணிட்டு நல்ல பேர் எடுத்துட்டு வா. கரெக்டா வந்து இறங்கிட்ட. இல்ல அது கூட செய்யற ஆள்மா தெரியல உன்னை பார்த்தா. அது சரி. காலையில நாளா 7 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க 11 மணிக்கு எந்திரிச்சிருந்தாலும் மேடம் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. எந்திரிச்சா இப்பதான் 30 வேணாம், நான் போட்டு குடிச்சிட்டேன்ல. நான் உனக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டேம்மா. நீங்க எப்படி அதெல்லாம் கடந்தீங்க? நான் கண்டுக்க மாட்டேன் சார் எதையுமே. எல்லாரும் தூங்கிட்டியான்னு கேட்பாங்க. அவங்க தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் போயிருவேன். அறிவும் இல்ல. காலை 10 மணிக்கு தானே எந்திரி பண்ணி. நீங்க என்னைக்காவது 10 மணி வரைக்கும் தூங்கி இருக்கீங்களா? நோ சார். கனவுல கூட தூங்குனது இல்ல சார். கனவுல கூட தூங்குனது இல்ல சார். அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களே. என்னைக்காவது 6 o'clock எந்திரிச்சா எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் ஆகுது? அப்படியே உட்கார்ந்துருவேன் சார். ரொம்ப ஸ்லோவா வேலை செய்வேன். டேய் மெல்ல மெல்ல. ஏன்னா செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி பரதேசி. உங்க வேலைகளை கொஞ்சம் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம்ல, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அவங்க வந்து செஞ்சா சொதப்பிடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எப்படிலாம் பண்ற? சீர்சனத்தெல்லாம் வந்து அத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க, செஞ்சுதான் ஆகும். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை சார். கரெக்ட். ஓ, இந்த முறை செய்யணுங்கிற ரூல்லாம் அவங்களுக்கு இல்ல. இருந்தாலுமே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல சாமி. உங்க கல்யாணத்துக்கு ஒருத்தங்க 1000 ரூபாய் செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் செஞ்சிருவோம். ஓ எங்களுக்கு தெரியும். ஓ, உங்களுக்கு செஞ்சதை செஞ்சிருவீங்க. வீட்டுக்கு பொதுவா செஞ்சதை அவங்க செய்யணும். அது சரி. அத்தை சொன்னாங்களம்மா 2000 ரூபாய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம சப்போஸ் அப்படியே கண்டிடுவாங்க. இவங்க கிட்ட கூப்பிட்டு நமக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இப்ப அவங்க பாத்துக்கணுமா பாதி கொடுக்கணுமா? எனக்கு பாதி கொடுக்கணும் சார். என்னது பிச்சு புடியா பிச்சு. அவங்களே வச்சுக்கிட்டோம். அவங்களே வச்சுக்கிட்டோம். அதானே பார்த்தேன். அப்பா எப்பா அது க்ளோஸ் அப் போங்கடா அந்த முகத்துக்கு. முன்னாடி வராதீங்க, ஆடியன்ஸ் பயப்பட போறாங்க. போனதுல சார் அவங்க மாமியார் அவங்க கிட்டே சொல்றாங்களே, என்கிட்ட ஏன் தான் சொல்றீங்க, அவங்க கிட்டயும் சொல்லுங்க, அவங்களும் போடுவாங்க. நான் அவங்க சொல்லவே மாட்டாங்களே. வந்து
பாத்தியா 22 மேரேஜ்மா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 22 அவங்க மறந்துடுவாங்க சார். நான் வேலைக்கு போறேன்ல சார் பாருங்க சார். ஓ விளக்கு மாறு பிஞ்சிரும். செவ்வாய் கிரகத்துக்கு போற மாதிரி சொல்றீங்க. எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஓட்ட விழுந்துரும் என் பீன்ஸ். பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? நான் அவங்க சொல்றப்போ ஓகே அத்தை அப்படி சொல்லுவேன். டிமிக்கி குத்துருவேன் நானே போய் ட்ரை பண்ணாலும் என்னால் பண்ண முடியல சார். எனக்கு பயமா இருக்கு உள்ள போகிறதுக்கு, கிச்சனுக்குள்ள போ. பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. சரி அவங்க பண்றாங்களா, ஓகே நீங்க பண்ணுங்க அத்தை. பக்கத்துல பேசிக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் எதுக்கு வேலை பார்க்கணும், நீ அங்கே இரு உனக்கு வந்து வச்சுக்கிறேன். இது எதுக்குடா கரைச்ச, அடுப்படி நீயே வச்சுக்க, ஆட்டோ செலவை மட்டும் நான் பாத்துக்கிறேன், வேலை மிச்சம். பிடிச்சது அவங்ககிட்ட நான் கேட்பேன் நானு. சப்போஸ் கிடைக்கலன்னா நம்ம ஆர்டர் போட்டு அவ்வளவுதானே. 12 மணிக்கு சீஸ் பஸ்ட் பீஸா வாங்கி திங்கிறாளுங்க. எங்க விளங்க இன்னும் சொல்ல போனா அந்த இடத்த கொடுத்து சூப்பர் தே, இந்த பிள்ளை எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுறோம் இல்லப்பா. ஆமா கண்டிப்பா. ஏமாத்த பாக்குறியா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதை விட ஃபாஸ்ட். ஆமா. ஆமாவா சார் அதுக்கு உங்க அப்பனை விட்டே ஓத உதைக்க சொல்லி ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டு வர சொல்லுவேன். குலதெய்வம் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், கும்பிடுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எங்க குடும்பத்துல இருக்க எல்லா மூத்த மருமகளும் ஒண்ணு சேர்ந்து செய்வோம். அது இளைய மருமகள் கிடையாது. நான் கேட்டதா இல்ல அதை நடத்துற அந்த வேலை இருக்குல்ல, இளைய மருமகள்கிட்ட கொடுத்தா நீங்க ஒத்துப்பீங்க? கம்ப்ளீட்டா கொடுக்கணும்னு சொல்லல சார். கம்ப்ளீட்டா தான். அப்படி கேளா, அப்படி கேளு. கொடுத்துடலாமா? கொடுக்கட்டும் சார். நாக்கு தவற மாட்டேன்னு. நானே எடுத்துட்டு போறேன் சார். வெளிய போ. என்னம்மா 10 வருஷமா பேசிட்டு இருந்த விஷயம் 10ல போயிருச்சு. பட்டு மாமின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா எல்லாரும் 10 மாமின்னு கூப்பிடுறா. என் குழந்தை ஒரு நாள் அதே நாள் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வீட்ல அவங்க சாப்பிட்டாங்க. அவங்கள ஒண்ணுமே சொல்லல. அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் ஓரங்கட்டு? மைண்ட்ல யோசிச்சிருந்தீங்களா என்னெல்லாம் இவ என்ன திட்டுவாங்க அப்படி யோசிச்சிருந்தீங்களா இல்லையா? ஐ ஃபூல் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஃபூல் ஆஃப் தி திட்டு வாங்குவான்னு தான் நினைச்சேன். திட்டலையே. திட்டல. எஸ்கேப் ஆயிட்டேன்டா. அவ வந்தா மட்டும் அப்படியே அவங்க பம்மிடுறாங்க. அம்மா தான் இழுச்ச வாய் போல. அதுவும் கரெக்ட் தான். உங்களை மட்டும் ஏன் கேட்கவே மாட்டேங்கிறாங்கம்மா? சொல்லிருக்காங்க, நான் கேட்கல. இந்த லைன்ல ஒண்ணே ஒண்ணுதான், கேட்கறது இல்ல. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.